அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பாஸ்கா காலத்தினுடைய வாழ்த்துக்களையும் ஆண்டவருடைய அமைதியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இறை இரக்கத்தினுடைய ஞாயிறை கொண்டாடுகின்றோம். அதே தருணத்தில் மிக முக்கியமான வாசகம் சந்தேக தோமா என்று நாம் அழைக்கின்ற அவருடைய அந்த சந்தேகத்திற்கான காரணமும், உண்மையிலேயே அவர் சந்தேகம் கொண்டிருந்தாரா, ஆண்டவர் மேல் அதிகமாக அன்பு கொண்டிருந்தாரா என்பதையும் இன்றைக்கு தியானிப்போம். எனவே முதலாக இந்த நற்செய்தியினுடைய அடிப்படையிலே தோமாவினுடைய வாழ்க்கையை பற்றி தியானிப்போம். ஏன் தோமா உண்மையிலேயே இத்தகைய சந்தேகத்தை எழுப்பினார்? நாம் பலமுறை சொல்லப்பட்டிருக்கு. எனவே நம்முடைய ஒரு பிரதிநிதியாக கூட அவர் இருக்கிறார். எனவே நாம் காணாமலே காண்கிற ஆண்டவரிடத்தில் நாம் பேறு பெற்றவர்கள் என்று நம்மை ஆண்டவருடைய வாயாலே சொல்ல வைத்திருக்கிற அந்த தோமாவிற்கு நாம் முதலிலே நன்றி செலுத்த வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த நற்செய்தி புரிந்து கொள்வதற்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் தாமஸ் என்கிற ஒரு திரைப்படத்தை நாம் அதை பார்த்தோம் என்றால் நமக்கு அது புலப்படும். யூடியூப்லே இந்த திரைப்படம் காண கிடக்கிறது. விரும்புகிறவர்கள் நீங்கள் பார்க்கலாம். இது நற்செய்தியினுடைய அடிப்படையில் அல்ல, ஆனால் அதற்கு மாறாக தோமா எவ்வளவு தூரத்திற்கு இயேசுவை அன்பு செய்தார் என்பதை அது வியாபாரியாக சொல்லுகிறது. மிக அருமையான படம், நீங்கள் பார்க்கலாம். அதிலிருந்து ஒரே ஒரு காட்சியை மட்டும் நான் சொல்லுகின்றேன். தொடக்கத்திலே மிக வேகமாக கொல்கத்தாவை நோக்கி ஓடுகின்ற தோமா, அங்கே கல்வாரி மலையிலே அந்த 3 ஆணிகள் மட்டும் இயேசுவை அறைந்த சிலுவையின் கீழே இருக்கிறது. அந்த இரத்தம் தோய்ந்த அந்த ஆணிகளை எடுத்து தனது கைகளிலே பிடித்து அழுது புலம்பியவராக தனது பைக்குள்ளே வைத்து கொண்டு அந்த திரைப்படம் முழுவதும் நகர்கிறார். அவருக்கு நம் ஆண்டவருக்கு சரியான அடக்கம் செய்யவில்லை, போதகருக்கு உண்மையான மரியாதை செய்யவில்லை என்கிற ஒரு கோபமும், நான் இருந்திருந்தால் இவைகளை நடக்க விட்டிருக்க மாட்டேன் என்கிற ஒரு ஆதங்கத்தோடும் அந்த சீடர்கள் அனைவரிடமும் சென்று கோபப்படுகிறார், அவர்களை திட்டுகிறார். அதற்கு பிறகு அரிமத்தியா யோசேப்பை பார்த்து, கயபாவை பார்த்து, எருசலேமிலிருந்து கலிலேயாவிற்கு ஆண்டவரை எடுத்துச் செல்லலாம் என்கிற அளவிற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தனது நண்பர்களோடு பேசி கொண்டிருக்கிற போது, எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து விட்டேன் என்று சொல்லுகிற போது, மகதலா மரியா ஆண்டவரை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிற போது தோமாவிற்கு எழுகிற அந்த கேள்விகள், அதை மகதலா மரியாவோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். உண்மையிலேயே ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருந்தால் முதலில் யாருக்கு காட்சி கொடுத்திருப்பார்? பேதுருவுக்கு காட்சி கொடுத்திருப்பார். இல்லை என்றால் அவர் அன்பு செய்த யோவானுக்கு காட்சி கொடுத்திருப்பார். அப்படியும் இல்லை என்றால் அன்னை மரியாவிற்கு காட்சி கொடுத்திருப்பார். இல்லை என்றால் நான் அதிகமாக அவரை அன்பு செய்தேன், எனக்காவது அவர் காட்சி கொடுத்திருப்பார். உனக்கு எப்படி அவர் காட்சி கொடுப்பார் என்கிற ஒரு கேள்வியை அவள் எழுப்புகிறார். அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, இந்த கேள்வி நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதை அப்படியே மனதில் வைத்துக் கொள்வோம். இன்றைய நற்செய்திக்கு நாம் வருவோம். இந்த நற்செய்தியினுடைய அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்றால் இன்னொரு கேள்வி கூட தோமாவிற்கு எழுந்திருக்கும். அதாவது, அரைக்கதவை மூடிக்கொண்டு சீடர்கள் கோழைகளாக அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தவுடன் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். தோமா வீரம் செறிந்தவராக அறைக்கு வெளியே இருக்கிறார். அப்போ ஊருக்குள்ளே இருக்கிறார் என்றுதானே பொருள். எனவே இவர் மற்றவர்களைப் போல கோழைகளாக இல்லை, வீரம் செறிந்தவராக இருக்கிற தோமா வெளியிலே இருக்கிற போது இந்த சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு காட்சி கொடுக்கிறார். அவர் வந்தபோது இந்த சீடர்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லுகிற போது அவரால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் எப்படி கடவுள் கோழைகளுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார், ஏன் எனக்கு அவர் காட்சி கொடுக்கவில்லை என்பதாக நாம் பார்க்க முடியும். என்றால் வீரம் செறிந்தவராக இருக்கிறார். வாருங்கள் அவரோடு சேர்ந்து மடிவோம் என்று சொன்ன தோமையார் இப்பொழுது கூட இவர்களெல்லாம் அறைக்குள்ளே இருக்கிற போது ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் வெளியிலே இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நிச்சயமாக இந்த சந்தேகம் எழுந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் வீரமிக்கவனாக, அதிகமாக அன்பு செய்தவராக, இப்பொழுது ஆண்டவருக்கு நான் கடைசியாக என்ன செய்ய முடியும் என்கிற அளவிற்கு நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் பயந்து போய் இருக்கிறார்களே என்கிற ஒரு ஆதங்கத்திலிருந்து அது வெளிப்படுவதாக நாம் பார்க்கலாம். எனவே இந்த அடிப்படையிலே இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இந்த இறை இறக்க ஞாயிறு என்பதும் ஆண்டவருடைய இரக்கம் என்பதும் இந்த நற்செய்தி புரிந்து கொள்வதற்கும் இந்த நிகழ்வை புரிந்து கொள்வதற்கும் உதவும் என்று நான் நம்புகின்றேன். ஆண்டவருடைய இரக்கம் அளப்பரியது. இந்த இறையிறக்கத்தினுடைய ஞாயிறு நாம் கொண்டாடுவதனால்தான் இறைவனுடைய இரக்கம் அளப்பரியது என்பது அல்ல. நம் ஒவ்வொருவர் மீதும் கொண்டிருக்கிற இரக்கத்தினாலும் அன்பினால்தான் அவர் இங்கே நம்மை தேடி வந்தார் என்பதனாலே நமக்கு தெரியும். ஆனால் இந்த இறை இறக்க ஞாயிறை நாம் இன்றைக்கு கொண்டாடுவதற்கான காரணம் என்னவென்றால், எங்கே இறைவனுடைய இரக்கத்தின் மீது நம்பிக்கை இல்லையோ, உண்மையிலேயே நம் மன்னிப்பாரா என்கிற ஐயம் இருக்கிறதோ, அங்கே இறைவனுடைய இரக்கத்தை வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. 1930களிலே நாசி படைகள் செய்த அட்டூழியங்கள் நமக்கு தெரியும். அந்த தருணத்தில் இறைவனுடைய இரக்கம் அதிகமாக தேவைப்பட்டது. எனவே அந்த தருணத்தில் தான்
சகோதரி ஃபவுஸ்தினா அவர்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். எனவே அதனுடைய அடிப்படையிலே இந்த ஞாயிறானது 2000வது ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த இறை இரக்கத்தினுடைய அடிப்படையிலே இன்றைய நற்செய்தியை நாம் பார்ப்போம். முதலாவதாக தோமாவிற்கு எழுந்த கேள்விகளை நாம் வைத்தோம் என்று சொன்னால், இறைவனுடைய இரக்கத்தை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார். நீங்க மகதலா மரியாவிற்கு அவர் கேட்ட கேள்வியை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் எப்படி உனக்கு காட்சி கொடுக்க முடியும் என்று அவர் கேட்கிறார். அப்போ சீடர்கள், நாங்கள் அன்பு செய்கிறவர்கள், நாங்கள் யார் யாரெல்லாம் கோவிலுக்கு செல்கிறோமோ, யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கிறோமோ அவர்களுக்கு மட்டும்தான் அவர் காட்சி கொடுக்க வேண்டும். பாவி உனக்கு எப்படி அவர் காட்சி கொடுக்க முடியும் என்கிற கேள்வியாகத்தான் அது இருக்கிறது. இங்கே கோழைகளாக இருக்கிற இந்த சீடர்களுக்கு அவர் எப்படி காட்சி கொடுக்க முடியும், எனக்கல்லவா காட்சி கொடுத்திருக்க வேண்டும் என்கிற கேள்வி இருக்கிறதே, இது அகந்தையிலிருந்து வருகிறது. அப்போ ஒரு மனிதன் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் கூட நாம் யோசித்து பார்க்கலாம். நமக்கு நாம் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவனாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் நாம் செய்கின்றேன், எனக்குத்தானே அவர் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று நாம் கடவுளுக்கு எந்த விதமான திட்டமும் போட்டு கொடுக்க முடியாது. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அவருக்கு சொல்ல முடியாது. இறைவனுடைய இரக்கம் என்பது அளப்பரியது. அப்ப யாருக்கு அதிகமான இரக்கம் தேவைப்படுகிறதோ ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கத்தை வழங்குகிறார் என்பதுதான். எனவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அகந்தையையும், நாம் நேர்மையானவர்கள், நாம் வீரம் செறிந்தவர்கள், நான் கடவுளை அதிகமாக அன்பு செய்கின்றேன், கடவுளுக்காக நான் எதையும் செய்ய துணிவேன், எனக்கு அவர் காட்சி கொடுக்க வேண்டும், எனக்கு அவர் அதிகமான இரக்கத்தை பொழிய வேண்டும், ஏன் அவருக்கு அதை கொடுக்கிறார்கள், ஏன் அவருக்கு அதிகமான இரக்கம் வழங்கப்படுகிறது என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய விழா நமக்கு சொல்லுகிறது. கடவுள் யாருக்கு இரக்கம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அதை கொடுக்கிறார். சீடர்களுக்கு அதிகமான இரக்கம் தேவைப்படுகிறது. எனவே தோமாவினுடைய அகந்தை என்பது தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு இரண்டாவது, கடவுளுடைய இரக்கத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் சீடர்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற சீடர்கள், மறுதளித்த சீடர்கள், ஓடிப்போன சீடர்கள் எல்லோரும் ஒன்றாக அறைக்குள்ளே இருக்கிற போது இவர்களுக்கு இரக்கம் தேவைப்படுகிறது, தோமாவிற்கு அல்ல. அப்போ இவர்களுக்கு அதிகமான இரக்கம் தேவைப்படுகிறது என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். எனவே அமைதி உரித்தாகுக என்று அவர் சொல்லுகின்றார். தன்னுடைய விரல்களை, காயங்களை காட்டுகின்றார். அதற்கு பிறகு தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டுமாக அமைதி உரித்தாக என்று சொல்லுகின்றார். அவர்களுக்கான பணியை கொடுக்கின்றார். எனவே இறைவனுடைய இரக்கம் என்பது யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அது வழங்கப்படுகின்றது. எனவே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய இரக்கம் 3 விஷயங்களை, 3 செய்திகளை செய்கிறது. ஒன்று, குழப்பமான மனது இருக்கிறவர்களுக்கு தெளிவையும் அமைதியையும் வழங்குகின்றது. இரண்டாவது, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையை வழங்குகிறது. மூன்றாவது, கோழைகளாக இருக்கிறவர்களை வீரம் செறிந்தவர்களாக பணியை செய்வதற்கு தூண்டுகின்றது. எனவே இறைவனுடைய இரக்கம் என்பது அமைதியற்றவர்களுக்கு அமைதியையும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையையும், கோழைகளுக்கு வீரத்தையும், அதே சமயத்திலே பணியையும் கொடுப்பதாக இருக்கின்றது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுக்கு செய்தார். தோமாவும் அந்த நிலைக்கு வந்து விடுகிறார். அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எப்படி இந்த சீடர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தார்களோ அதே போல தோமாவும் ஒரு கட்டத்தில் நம்பிக்கை இழந்தவராக போய்விடுகிறார். நான் என்ன குற்றம் செய்தேன், ஆண்டவர் இவருக்கு காட்சி கொடுக்கிறார், இவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார், எனக்கு அவர் காட்சி கொடுக்கவில்லையே, நான் என்ன தவறு செய்தேன், உண்மையிலேயே கடவுள் என்னை அன்பு செய்கிறாரா என்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு எழுகிறது. இந்த சந்தேகத்தில் ஆண்டவர் அவருக்கும் இரக்கம் தேவைப்படுகிறது என்று கருதுகிறார். எனவே இவர் ஒருவருக்காக ஆண்டவர் மீண்டும் வருகிறார். அதைத்தான் நற்செய்தியினுடைய 2வது பகுதி சொல்லுகிறது. அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகிறார். அவர் குழப்பமான மனதிலே இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு தெளிவாக அமைதியையும், அதே சமயத்திலே நம்பிக்கை இழந்து போயிருக்கிற தோமாவிற்கு நம்பிக்கையையும், அவரும் கூட வீரம் பெற்றவராக பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவரது இரக்கத்தை தன்னை வெளிக்காட்டி அவருக்கு கொடுக்கின்றார். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நாமும் இந்த இறைவனுடைய இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்கின்றோம். நாமும் நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தால், கோழைகளாக இருந்தால், அதே சமயத்திலே குழப்பமான மனதோடு இருந்தால், நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும், நம்பிக்கையும், வீரத்தையும், பணியையும் வழங்குகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக நமக்கு சொல்லுகின்றது. ஃபாதர் ஜோமிக்ஸ் மிக அழகாக இதை பற்றி சொல்லியிருக்கின்றார். திருமுழுக்கு பெற்றவர்கள் முதலிலே திருத்தூதர்கள் சொல்லுவதை உறுதியாக ஏற்றுக்கொள்வதும், ஒப்புரவிலே, நட்புறவிலே இருப்பதும், 3வதாக நற்கருணை அப்பம் பிடுதலிலும், 4வதாக இறை வேண்டலிலும் நிலைத்து நின்றார்கள். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றார். அப்ப இறைவேண்டல் கடைசியில தான் நமக்கு வரணும். அப்ப நற்கருணைக்கு இட்டு செல்லாத எந்த விதமான நட்புறவும், திருத்தூதர்கள் கற்றுக் கொடுப்பதை கற்றுக்கொள்ளாத எதுவும் நமக்கு
நற்கருணை நோக்கி இட்டுச் செல்லாது என்பதிலே மிக தெளிவாக சொல்கின்றார். எனவே இந்த 4 விஷயங்களையும் நாம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் அனைவரும் திருத்தூதர்கள் சொல்லுகிற செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் வந்து அது இன்றைய நற்செய்தியிலும் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். திருத்தூதர்கள் மற்ற எல்லோரும் சொன்னதை தோமா ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லை. இரண்டாவது என்ன சொல்லுகிறது? நட்புறவு பற்றி பேசுகிறது. அப்போ சீடர்கள் தனது சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்வதை நம்பவில்லை என்றால் அங்கே உறவிலே ஒரு விரிசல் ஏற்படுகிறது. மூன்றாவதாக பாருங்கள், இயேசு கிறிஸ்து தனது காயங்களை காட்டுகிறார். அதான் அப்பம் பிடுதலுக்கு இணையான ஒரு நற்கருணைக்கு இணையான ஒன்றாகத்தான் இயேசு கிறிஸ்து மற்ற சீடர்களுக்கு காட்சி கொடுத்த போதும் தோமாவிற்கு காட்சி கொடுத்த போதும் அந்த நற்கருணைய வல்லமை, அப்பம் பிடுகுதலை, இந்த காயம், இந்த இரத்தம், இவைகளுடைய மேன்மையையும் அது அங்கே சுட்டி காட்டுகின்றது. அதற்கு பிறகுதான் இறைவேண்டலிலே அமைதியை பெற்றுக்கொள்கிறவர்களாக இந்த பணியை மற்றவர்களுக்கு செய்வதாகவும் நாம் பார்க்கலாம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 4 காரியங்களை மிக தொடர்ச்சியாக நாம் பின்பற்றுவதற்கும் நற்கருணையை மையப்படுத்திய வாழ்க்கை வாழ்வதற்கும் அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த இறையிறக்கத்தினுடைய ஞாயிறை நாம் கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நாம் அனைவரும் இறைவனுடைய இரக்கத்தை இறைஞ்சி நிற்போம். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு காலகட்டங்களில் நமக்கு ஒரு அகந்தை என்பது இருக்கிறது. நம்ம தொடர்ச்சியாக கோயிலுக்கு வருகிறோம், நம்ம நம்பிக்கை ஆழப்பட்டிருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் மற்றவனுக்கு இரக்கம் கிடைக்கிற போது நாம் நமது வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறோம், அல்லது இது அகந்தையிலிருந்து கூட பிறக்கலாம். எனவே இந்த அகந்தையை களைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம். இறைவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தனி ஒருவனாக இருந்தாலும் கூட நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நாம் இந்த இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற போது நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை ஆழப்பட வேண்டும். தோமாவினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் என் கடவுளே, என் ஆண்டவரே என்று அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. என் ஒருவருக்காக என் கடவுள் என்னை தேடி திரும்ப வந்து எனக்கு காட்சி கொடுக்கிறார் என்கிற போது மற்ற சீடர்களிடமிருந்து வெளிப்படாத ஒரு விசுவாச அறிக்கையாக, நம்பிக்கையினுடைய அறிக்கையாக, என் கடவுளே, என் ஆண்டவரே என்று அவர் சொல்லுகின்றார் இல்லையா? அப்போ அது ரொம்ப முக்கியமானதாக அது இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கடவுளை எனது கடவுளாக அப்படியே ஒரு 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 உரிமையாக்கிக் கொள்கிற அந்த நம்பிக்கையினுடைய ஆழத்தை பார்க்கலாம். கடவுள் வானகத்தில் இருக்கிற நம் தந்தை தான், எங்கள் தந்தையே என்று தான் நாம் பேசுகின்றோம். ஆனாலும் இந்த இறைவனுடைய இரக்கத்தை தனிப்பட்ட வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிற போது கடவுளை எனக்கு, என் கடவுளே, என் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற அந்த உரிமை என்பது, அந்த நம்பிக்கையினுடைய ஆழம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். எனவே இந்த இறைவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் இதே இரக்கத்தை மற்றவர்களுக்கும் நிறைவாக வழங்குவதற்கும் நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த இறை இரக்கத்தின் ஞாயிற்றில் நாம் இறைவனுடைய இரக்கத்தை இறைஞ்சி நிற்போம். இறைவனுடைய இரக்கத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம்.